கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை வழிநடத்துகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கிற அநேக சபைகள் இதை பெரிய வாரம் என்று சொல்லி இதை அனுசரிக்கிறதை பார்க்கலாம். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்படுகிறதற்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதையும், அடிக்கப்பட்டு அவர் மரித்து உயிரோடு எழுந்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவருடைய சீசர்களுக்கு அவர் ஏறக்குறைய 40 நாளளவும் தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறவராகவும் அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அதிலே இந்த சம்பவம் இப்படி நடக்க வேண்டும் என்கிறதை போல இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் அநேக காரியங்களை வாசிக்கிறோம். அதில் இன்றைக்கு ஒரு பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கு இந்த காரியங்களை கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:2 இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைகிற பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், அதாவது வாழ்ந்து தான் இந்த மரணம் அடைகிற நேரத்திலே அவருக்கு 33 வயது என்று பார்க்கிறோம். 30 வயதிலே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். யோர்தான் நதியிலே போய் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே, அதாவது அங்கே எப்படி நடக்குன்னா, அவர் தான் குமாரன், அங்கே அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னு எழுதியிருக்கு. பிதாவானவரை சாட்சியாக வைத்துத்தான் அதை செய்கிறார் என்கிற அடிப்படையில் அதை பார்க்க முடியும். என்பதாக சபை திட்டம் பண்ணும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணப்பட்டது. ஆரம்பத்திலே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்றும் எழுதியிருக்கிறது வேதத்தில். அது எப்படி என்றால், அங்கே இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளாதிருந்த ஜனங்கள் இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு அங்கே திருஸ்தாந்தம் பண்ணும்படியாக இயேசுவானவரை குறித்து அதனால் அங்கே நடந்துச்சு. பின்னாட்களிலே சபை ஒவ்வொன்றாய் திட்டம் பண்ணி கொண்டு வரும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று மத்தேயிலே வாசிக்கலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கருவை பெருகுவதாக. சரி, இப்போ இந்த இடத்துல அவர் ஊழியத்தை ஆரம்பித்து வரும் பொழுது நல்ல திடகாத்திரமான ஒரு சரீரம். ஏனென்றால் சிலுவையிலே ஏறப்போகிறதுக்கு முன்பதாக ஒரு சரீரம் நல்ல பலன் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. இரவு முழுவதும் நல்ல போர் சேவர்களால் அடிக்கப்பட்டு அவருடைய முகம் எங்கே வீங்கிருச்சுன்னு தெரியாது. எந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா 39 கசையடிகள் வச்சு அடிக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிச்சு எறியப்பட்டிருந்தது. அதனால தான் அங்கே சொல்லுது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆமென். இப்படித்தான் இயேசுவானவர் நமக்காக தன்னுடைய சரீரத்தை கிழித்து எறிய ஒப்பு கொடுத்திருந்தார். அவருடைய முகங்கள் கூட இது இயேசுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாதிருந்தது. இப்படி பல உபத்திரவங்களை, பல வேதனைகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அவர் சகித்தார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னே பல உபத்திரவம். இதில் ஏறக்குறைய 2 மைல் தூரம்னு சொல்லுது. எங்க எருசலேமிலிருந்து அங்கே கல்வாரி சிலுவை, கொல்கத்தா என்கிற இடம், அவ்வளவு தூரம் அவர் சிலுவையை சுமந்து அதில் இடையில அவரால் முடியல. பிறகு
வேறொரு மனுஷனை கொண்டு அங்கே சுமந்து வரும்படியாக சிலுவையை சுமக்கும்படியாக வைக்கிறார்கள். சீமோனுங்கிற மனிதன் அவன் கொண்டு வருகிறான். ஆனால் அந்த பாடுகளை முழுவதும் ஏற்றுக்கொண்டவர் இயேசு. அந்த வேதனைகளை எத்தனையோ முறை அவர் எருசலேம் வீதிகளில் விழுந்தார் என்று பார்க்கிறோம். அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ஒரு ரூபம் இல்லை, விரும்பத்தக்க ஒரு ரூபம் இல்லை. ஏன் ஐயா, ஏன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏன்? பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி, நாம் ரட்சிக்கப்படும்படி, நாம் விடுதலையை பெறும்படி, நாம் மாற்றத்தை பெறும்படி, நாம் சமாதானத்தை பெற்று எல்லா ஆக்கினைகளிலிருந்தும் விடுதலையாக்கப்படும்படிதான் இயேசுவானவர் சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார். இயேசுவானவர் சிலுவையின் மரணத்தை தெரிந்து கொண்ட நோக்கம் நாம் சமாதானத்தை பெறும்படியாய், நாம் ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய், நாம் அவரிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய். அல்லேலூயா, ஆமென். அதனால நாம அவருக்குள்ள இந்த கிருபையை பெற்றிருக்கிறோங்கிறத நம்பி அவர் என்ன செய்யணும்? உயர்த்தணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் குமாரனை உயர்த்தினார் என்றும் எழுதியிருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, அவர், அதாவது 10வது வசனத்தில் 53:10 வாசிக்கிறோம் ஏசாயால, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு, இதை கவனிப்போமானால் அன்புக்குரியவர்களே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் தேவனால் வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கேடு நமக்காக நாம் மீட்படையும்படி, நாம் ஜெயம் பெறும்படி, நாம் விடுதலை பெறும்படி, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமைகளிலிருந்து, மனுஷீக எல்லா விதமான பெருமைகள், பொறாமைகள், சத்ருவின் ஆதிக்கங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கேடடைந்தார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்காய் அடிக்கப்பட்டீரே, ஸ்தோத்திரையா, எனக்காய் அடிக்கப்பட்டீரே. நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எனக்காக தானப்பா. நாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்ட உண்மையே, எனக்காக உம்முடைய சரீரத்தை கிழித்து எறிய ஒப்பு கொடுத்தீரே, உண்மையே நான் அண்டிக் கொள்ளட்டும், நான் உண்மையே அண்டிக் கொள்ளட்டும், நான் உண்மையே அண்டிக் கொள்ளட்டும். அப்பா, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடி, தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, அப்பா தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே, அந்த காயங்களை நினைத்து எங்களுக்காய் அடிக்கப்பட்ட உண்மையே நோக்கி பார்த்து நாங்கள் விடுதலை பெற விரும்புகிறோம். நீர் எங்களுக்காய் உண்டு பண்ணின இந்த நித்திய மீட்பை ஆண்டவரே நாங்கள் சகித்து ஆண்டவரோடு நிற்க விரும்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.